Hi everyone, welcome back to the Spox Technologies. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய DSA டாபிக் வந்து largest element in an array. So question என்ன அப்படின்னா given an array, the task is to find the largest element and return it. ஓகே ஸோ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்புட் வந்து இப்போ 1875690 அப்படின்னா ஸோ இதுல வந்து பெரிய நம்பர் என்னது 90 அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க அதாவது லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கேட்குறாங்க. ஓகே ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்ஸிமம் எலிமெண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் எலிமெண்ட்ல நான் முதல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே ஒன்னுங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த எல்லாத்தையுமே நான் ஹைட்ரேட் பண்றேன். ஒரு அரேங்கிறது என்னன்னா குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், குரூப் ஆஃப் இப்போ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அரே, குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு அரேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுல இப்போ இந்த ஒரு நம்பரையும் நான் ஹைட்ரேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இந்த 8 எடுக்க போறேன், நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 56, நெக்ஸ்ட் 19 எடுக்க போறேன். இப்போ இந்த 8 எடுக்கும் போது இந்த 8ஆம் நம்பர் வந்து இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட, அதாவது இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா, பெருசா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மேக்சிமம் விட என்னோட இப்ப வரக்கூடிய அரேல இருக்கக்கூடிய அரே ஆஃப் 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா, பெருசா இருக்குதானே, அப்ப மேக்சிமம் வந்து இந்த அரே ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ஒன்னை வந்து ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸிமம் எலிமெண்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஃபார் லூப்ல ஹைட்ரேட் பண்றேன். ஹைட்ரேட் பண்ணும் போது நான் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இருக்கிறத கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த மேக்ஸிமம் எலிமெண்ட்டுக்கு இப்போ உள்ளதை அசைன் பண்றேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 நான் வந்து எடுக்கிறேன். 7 வந்து 8, இப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன 8. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ அரே ஆஃப் 2 என்ன வரும்? ஸோ அரே ஆஃப் 2 வந்து என்ன வரும்? 7ன்னு வரும். ஸோ இப்போ அரே ஆஃப் 2 வந்து பெருசா இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். இல்ல. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்டில் 8. நெக்ஸ்ட் 56 அரே ஆஃப் 3 56. ஸோ இந்த 56 நான் நெக்ஸ்ட் 8ஓட கம்பேர் பண்றேன். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா நான் என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் எலிமெண்ட்டை அந்த எலிமெண்ட்டோட அசைன் பண்ணிடணும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து 56ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் அரே ஆஃப் 4 லாஸ்ட் எலிமெண்ட் 19 வருது. கம்பேர் பண்ணும்போது 90 தான் பெருசு. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஸோ அப்போ அரே ஆஃப் 4 தான் வரும். மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து 90 அப்படின்னு தெரியுது. ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கோட் பண்ணிடலாம். நான் வந்து ஜாவால தான் இதை நான் சால்வ் பண்றேன். நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ சின்டாக்ஸ் தான் மாறும், கோர் லாஜிக் சேமா தான் இருக்கும். ஓகே ஸோ அதனால நீங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றேன், இந்த கம்பெனில எடுப்பாங்களா அப்படிங்கிற பயம்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து லாங்குவேஜஸ் ப்ராப்ளமே கிடையாது, லாஜிக் தான் ப்ராப்ளம். ஓகே லாஜிக் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த லாங்குவேஜஸ் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே டன். ஸோ இப்போ வந்து நான் ஜாவால தான் சால்வ் பண்றேன். இன்டீஜர் மேக்ஸிமம் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த வேரியபிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் கொடுத்துறேன், அரே ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துறேன். ஒரு ஃபார் லூப்பை இனிஷியல் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலேஷன் இன்டீஜர் i ஈக்குவல் டு 0 அண்ட் இந்த லூப் வந்து அரேயோட லென்த் வரைக்கும் நடக்கணும், அதாவது இந்த அரே ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் i பிளஸ் பிளஸ் அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்றேன். அதாவது ஒரு லூப் முடிஞ்சோடனே i வந்து பிளஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அதாவது i வந்து ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம 0 தான் அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 0 நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து அரே ஆஃப் 0. ஸோ அப்போ 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். கம்பேர் பண்ண போறோம் அந்த கண்டிஷன். இஃப் மேக்ஸிமம் எலிமெண்ட்டை விட அரே ஆஃப் ஐன்னு போட்டுடுறேன். ஏன்னா நான் அந்த ஐ வந்து ஒரு டைம் நெக்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகும். 2, 3, 4 அப்படின்னு போகும் இந்த அரே கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இனிஷியலேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இதுதான் ஃபார் லூப்கான சின்டாக்ஸ். ஓகே ஸோ இப்போ இந்த இஃப் எல்ஸ் வந்து ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷன்ல ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எலிமெண்ட்டை அந்த நம்மளோட பெரிய எலிமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா? இப்போ 1 விட 8 பெருசா இருக்கு அப்படின்னா 8 தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடலாம்.
நெக்ஸ்ட் 8ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்றோம். ஆனா வந்து 8 தான் மறுபடியும் பெருசு. அப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், வெளியே போயிடும். நெக்ஸ்ட் 7ம் அதாவது 8ம் 56 இருக்கும். ஸோ அப்போ 56 தான் பெருசு. அப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் நவ் 56. ஸோ நெக்ஸ்ட் 56 தான் மேக்ஸிமம் எலமெண்ட். இப்போ 56 90 கம்பேர் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் எலமெண்ட் 90. ஸோ அப்போ வந்து ரிட்டர்ன் 19 வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ ரிட்டர்ன் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ கம்பைல் பண்ணோம், அதாவது ரன் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஸோ மொத்தமாக 1115 டெஸ்ட் கேஸ் இருக்கு, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். ஒரு ப்ராப்ளம் இது இப்போ வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க, இதில் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணணும், அதுதான் நமக்கு ஈமே தவிர நமக்கு வந்துட்டு சின்டாக்ஸ் தெரியல இல்லை சம்திங் எல்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.